கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார். எப்படி ஜாக்லின்? என்ன சொன்னீங்க? என்னெல்லாம் சொன்னீங்க? பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் அப்படின்னு. இந்த பதில் வந்து நீங்க யாருக்கு போட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு கூட நல்ல மாதிரி பழகிற, உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களை மோட்டிவேட் பண்ணுகின்ற, கஷ்டப்பட்டு அப்பா அம்மா தாத்தா சேர்த்து வச்ச சொத்துல வளராம முத்துக்குமரன் என்ற ஒருத்தருடைய திறமையின் மூலம் இந்த பிக் பாஸ் ஷோ பல பணக்காரர்கள், பல டிவியில வேலை செய்கிறவர்கள், அத்தனை நபர்கள் இருக்கக்குள்ள தன்னுடைய முயற்சியின் மூலம் முத்துக்குமரன் என்ற பெயரை வச்சு தன்னுடைய உழைப்பை வச்சு இந்த ஷோக்குள்ள வந்த ஒரு நல்ல உள்ளம். அந்த உள்ளத்தை பார்த்து பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் என்று எழுதுனீங்கல்ல, அது அதற்காக நேத்து நீங்க பண்ண திருட்டு வேலை இப்ப உங்களை எங்க எவிக்ஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கு. இது மட்டுமல்ல, அந்த நபரோட மிடில் கிளாஸை பத்தி நீங்க வந்து பேசுனீங்க. நேத்து உங்களுடைய போலி வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, இந்த அம்மா சின்ன வயசுலயே கஷ்டப்படல, வசதியான வீட்டுல தான் இருந்தாங்க. அந்த காலத்துல இவங்களுடைய பழைய வீடு கூட ஒரு தரமான ஒரு வீடு தான். ஆனா இவங்க சொன்ன அத்தனையுமே பொய் தான் அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு குடும்பமா மக்கள் போட்டு கொண்டிருக்காங்க. நீங்க அவருடைய மிடில் கிளாஸை பத்தி பேசுனீங்கல்ல, அப்ப உங்களுடைய போலி கதைகள், போலி கடந்த கால வாழ்க்கை கதைகளை பத்தி இப்ப மக்கள் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க. அடுத்தது வந்து விதிமீறலை பத்தி சொன்னாங்க. நேத்து நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? நீங்க குற்றத்தை பண்ணி போட்டு 6 பாட்டில் ஜாம்ல 4 பாட்டில் நீங்க எடுத்திருக்கீங்க வேணுமே. இது ஒரு விதமான விதிமீறல். அது எடுத்தது மட்டும் இல்லாம அந்த 20 வயது பொண்ணின் மீது பழிய போட்டுட்டு அந்த பொண்ணு அலைக்குள்ள அந்த பொண்ணை பத்தி பல பேர் குற்றம் சாட்டைக்குள்ள வாய மூடிக்கொண்டிருந்தீங்களே ஜாக்லின், உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப நீங்க பண்ண இந்த வேலைக்கு எவ்வளவு பெரிய கேவலமான செயல். அன்று முத்துக்குமரனுக்கு எதிராக கடிதத்தை எழுதி போட்டு அவ்வளவு நாளும் வாய மூடிக்கொண்டிருந்தீங்க. மக்கள் செல்வன் எங்க சொல்லிடுவாரோன்றதுக்காக அதை கடைசியில வந்து நான் தான் சொன்னேன்னு அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க 5-6 நாட்கள் கழித்து. இப்படி ஜாக்லின் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்லாதவர் என்பதை சோசியல் மீடியால மக்கள் வந்து மக்கள் செல்வனுக்கு குரல்களாகவும் கடிதங்களாகவும் டேக்காகவும் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு பார்வை, சாச்சனா அவர்களுக்கு நடந்த துரோகம் அதை பற்றி ஒரு பார்வை, சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேருமே இந்த ஷோக்கு வர தகுதி இல்லை அப்படின்னு நிறைய மேனேஜ்மெண்ட்டுக்கு, விஜய் டிவிக்கும் சரி பிக் பாஸ் தமிழ் டீமுக்கும் சரி நிறைய கடிதங்கள் போய்கொண்டிருக்கு. ஏன்னா பிஆர் வேலைகள், சௌந்தர்யாவோட பிஆர் வேலை, ஜாக்லினோட பிஆர் வேலை. ஜாக்லின் வந்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையுமே அவங்களுக்காக இயங்குவதற்காக 3 ஷிஃப்ட் வச்சு ஒரு சேனல்ஸ் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. இது எல்லாமே மக்கள் செல்விடன் பார்வைக்கு போயிருக்கு. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு தரமான சம்பவம் இருக்கு. நீங்க இருந்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருகின்ற தகவல் மிட் நைட்டோட வெளியேற்றப்படுவாங்க அப்படி என்பது, அது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க, நல்லவங்களை பத்தி குறை சொல்லாதீங்க, நல்லவங்க சாபம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு. நீங்க செஞ்ச தப்ப இன்னொருத்தர் மேல பழிய போட்டுறாதீங்க, அது உங்களோட வாழ்க்கையை அழிச்சிருமென்னு. ஜாக்லின், இப்ப இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்துல நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னா கேமராக்கள் இல்லாத இடத்துல எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க. உண்மைதான். உங்களை நேருக்கு நேர் மூஞ்சைக்கு மூஞ்ச பார்த்து கேட்க நான் ரெடியா இருக்கேன். சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள முதலாவது விடயம், நேத்து அந்த ஜாம் பாட்டில் விடயத்துல ஜாக்லின், சாச்சனா, அன்ஷிதா இந்த 3 பேரும் வந்து போறாங்க. ஆண்கள் சைட்ல இருந்து முத்துக்குமரன், விஷால், தீபக். அதுல முத்துக்குமரன் அது ஒரு தலைமை எடுத்து எப்படி அந்த ஷாப்பிங் பண்றதை அழகா நடத்தினார் அப்படி என்பதை நம்ம வந்து பார்த்தோம். அவர் வந்து சொல்றாரு விஷாலுக்கிட்ட அந்த நெருக்கு தீனிகள் அதை வந்து செக்ஷன் எடு, ஏன்னா அது விலை கம்மியா இருக்கும். தீபக் அவர்கள்ட்ட மெயினான ஐட்டத்தை எடுக்க சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த போட் கால்குலேட்டர், அவர் கால்குலேட்டர் எல்லாமே அதை கால்குலேட் பண்றாரு. அப்ப தீபக் எடுக்க அவர் வந்து இது போடுறாரு. அதுக்கப்புறம் தேவையில்லாததை எதுன்னு பார்த்து போட்டு அதை வந்து எடுக்கிறாங்க. அப்ப முத்துக்குமரன் அவர்கள் அழகா அதை லீடர்ஷிப் வந்து பண்ணியிருந்தார். இங்க அதை மறுபக்கம் ஜாக்லின் வந்து கால்குலேட்டர் வாங்குறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு கால்குலேட்டர் என்னென்ன ஒன் பண்றேன்னே தெரியல. முத்துக்கிட்ட கேட்கறாங்க இது என்னென்ன ஒன் பண்றது. இவ்வளவுக்கு இந்த அம்மா வெளிநாடுகளுக்கு போயிருக்கு, விஜய் டிவில பல ஷோ பண்ணியிருக்கு, எனக்கு தெரியல. ஓ மை காட். சரி, அப்படி இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் இந்த அம்மா கால்குலேட்டர் என் கையில வச்சிருந்தாங்க. 3 பேர் போறாங்க. அந்த 3 பேருமே வந்து எல்லா சாமானையும் எடுத்து போடுறாங்க. இது என்ன இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதுல வயது குறைந்தவர்கள் என்று பாத்தீங்கன்னா சாச்சனாக்கு 20 வயசு, மீதி நபர்கள் சாச்சனா விட 7-8 வயசு அதிகமானவர்கள், 10 வயசு அதிகமானவர்கள். அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட சொன்னாங்க ஜாம் செக்ஷன் நீ எடுன்னு சாச்சனான சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை. ஸோ அப்படி
ஆரம்பத்திலேயே அந்த நடைமுறை வந்து தவறா இருந்தது இந்த மூத்த பெண்களிடம். சரிங்களா? அந்த பொண்ணுட எந்த தப்புமே இல்லை. அதை விட மிகப்பெரிய தவறு இப்போ குறும்படம் ஒன்று சிக்கி இருக்கு. அதில் முதலாவது ஜாம் போட்டில், அதுக்கப்புறம் முதலாவது ஜாம் போட்டில் எடுத்தது ஜாக்லின், ரெண்டாவது ஜாம் போட்டில் எடுத்தது அன்ஷிதா, மூணாவது ஜாம் போட்டில் எடுத்தது சாச்சனா, நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஜாம் போட்டில் எடுத்தது ஜாக்லின், 4 ஜாம் போட்டில் எடுத்தது ஜாக்லின். குறும்படத்தில் கையும் களவுமா மாட்டியிருக்காங்க இந்த ஜாக்லின். நீங்க எடுத்தீங்க, அதை எடுத்ததை கூட நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதனால எடுத்துட்டீங்க அப்படின்னு கூட விட்டுறலாம். ஆனா பிக் பாஸ் சொல்லைக்குள்ள ஒட்டுமொத்த பேருமே சாச்சனா அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்குள்ள, அந்த பொண்ணோட மனசை நோகடிக்கக்குள்ள, அந்த பொண்ணை அள வைக்கக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாய மூடி கொண்டு இருந்தீங்களே ஜாக்லின். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை கூட நீங்க தலையிடுவீங்க, மூக்க நுழைப்பீங்க, அந்த பிரச்சனையை பெருசாக்குவீங்க. அப்படிப்பட்ட நீங்க பண்ண குற்றத்துக்காக அந்த பிள்ளைக்கு அத்தனை பேரும் டார்கெட் பண்றாங்க, அநியாயப்படுத்துறாங்க, அள வைக்கிறாங்க. இவன் அந்த பிள்ளைக்கு சில வருத்தங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லாம வாய மூடி கொண்டு இருந்தீங்களே ஜாக்லின், அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இதுக்கப்புறமும் நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணுமா? இருந்து ஒவ்வொரு நாளும் வர்ற காசுல அதுல நீங்க வெளியில வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழணுமா, தின்னணுமா? இப்படி சாப்பிடுற சாப்பாடு உங்களோட உடம்புல நல்ல ரத்தமா போகுமா? அப்படி என்பது மக்களோட கேள்வி. இது எல்லாமே வந்து மக்கள் செல்வனுக்கு டேக் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? முத்துக்குமரன் அவர்கள் விடயத்துல, கடிதம் விடயத்திலேயே நீங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு நபர் அப்படி என்பதை நீங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டீங்க. சரியா? இதுக்கு நடுவுல சௌந்தர்யா ஒண்ணுமே தெரியாம சாச்சனா மேல பழிய போடுறாங்க. ஆமா, அவள் தான் எடுத்திருப்பாள் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து அந்த சௌந்தர்யா கிட்ட சண்டை போடக்குள்ள அந்த அம்மா அந்த பஜாரி மாதிரி, இந்த ரவுடி பொம்பளை மாதிரி கத்துது சௌந்தர்யா. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த 3வது புறமா வந்தோடனே எதுவுமே தெரியாம சாச்சனா பத்தி இந்த துபாயில இருக்கிற ஆளு, தாத்தா, மியூசிக் டைரக்டரு, இவனுங்கெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. இதுதான் சாச்சனா, இப்ப சேதுபதி என்ன பண்ண போறார் அப்படின்ற மாதிரி. உங்களை மாதிரி பிஆர் டீம் தான்டா மக்கள் செல்வன் இப்படியான பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு. நீங்க பண்றது எச்சத்தனம். அதுக்குள்ள ஏன்டா சேதுபதியை கேட்குறீங்க? சேதுபதி என்ன ஏமாத்தான் பண்றாரு. சோ இப்படி வந்து குப்பை வேலைகளை இந்த பிஆர் டீமை வச்சுட்டு வந்தவங்க தான் பண்றாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த ரெண்டும் தான் பிஆர் டீமுக்கு லட்சக்கணக்கில் 7-8 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணிட்டு வந்திருக்கு. சரியா? ஏன்னா தங்கள்கிட்ட திறமை இல்லை, புத்தி இல்லை, கால்குலேட்டர் கூட ஒன் பண்ண தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? இப்படித்தான் வந்து பண்ணணும். இப்படி பிஆர் டீமை வச்சுட்டு வந்த நபர்களால யாருக்கு பிரச்சனை அப்படின்னா முத்துக்குமரன், சாச்சனா, இப்படி தங்களை நம்பி வந்தவர்களுக்கு தான் பிரச்சனை. சரிங்களா? சோ மக்கள் வந்து ஜாக்லினுக்கு குறும்படம் போட்டுட்டாங்க. சாச்சனாக்கு நடந்த துரோகம், சாச்சனாக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவர்கள் இந்த போலிகளின் மத்தியில் எப்படி முத்தா ஜொலிக்கிறார் அப்படி என்பது எல்லாத்தையும் விட மக்கள் செல்வன் அவர்கள் இந்த ஜாக்லினை வெளியில் அனுப்பணும், இல்லை நான் வச்சு செய்யணும், இனிமேல் இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படி என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களோட ஒரு கோரிக்கை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு. சரிங்களா? சரவணன் சார் அவர்கள் பண்ணாத தப்புக்கு கண்ணை கட்டி வெளியில் அனுப்பினாங்க. இந்த ஜாக்லின் வந்து நிறைய தப்புக்கள், நிறைய கேவலங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. கண்ணை கட்டி வெளியில் அனுப்பி விட்டுருங்க. இப்படியான நபர்கள் இந்த ஷோக்கு தேவையில்லை. இந்த ஷோவை பல பேர் குடும்பமா இருந்து பாக்குறாங்க. ஜாக்லின் போன்ற நபர்கள் பண்ணுகின்ற வேலைகள், பண்ணுகின்ற விடயங்கள் குடும்பத்துக்கு உதவாது, நாட்டுக்கு உதவாது. மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.